ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தமிழ் டியூட்டோரியல்ஸ். நான் உங்கள் அருண். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டியூட்டோரியல் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளெண்டரில் எப்படி இந்த டஸ்ட்பின் 3D மாடல் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க, இது ஒரு சிம்பிள் டியூட்டோரியல் தான். இப்போது இதை நான் சேவ் பண்ணிவிட்டு ஒரு நியூ விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீன் காஸ்ட் கீஸ் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன பட்டன் அமுக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ ஷிஃப்ட் ஏ கொடுத்துட்டு ஒரு சிலிண்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். மெஸ்ஸில் போயிட்டு சிலிண்டர். இப்போது ஃப்ரண்ட் வியூவில் போயிட்டு ஆட் சிலிண்டரில் போயிட்டு 32 அப்படின்ட்டுருக்கு. இந்த 32 வெர்டிசஸ்லேருந்து ஒரு 24 வச்சுக்கிறேன், ஏன்னா அவ்வளோ வெர்டிசஸ் நமக்கு தேவையில்லை. அப்புறம் இங்கே கீழே கேப் ஃபில்டாக மேலேயும் கீழேயும் வந்து பாட்டமும் டாப்பும் ஃபில் பண்ணணுமா வேணாமான்னு கேட்குது. அது என்கான்லேருந்து தூக்கிட்டு நத்திங் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நத்திங் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாலோ வந்துடும். இப்போ அதே இதில் என்கான் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபில்லப் ஆகிருக்கும். நமக்கு வந்து அது தேவையில்லை, ஃபில்லப் வந்து தேவையில்லை. அதனால் வந்து நான் நத்திங்னே கொடுத்துக்கிறேன். இப்போது ஒன்றுக்கு ஃப்ரண்ட் வியூவில் போய்க்கிறேன். ஃப்ரண்ட் வியூவில் போயிட்டு இப்போது ஜிஎம்கிட்டு இசட்டில் 1 கொடுத்தோன்னா இந்த மாதிரி மேலே வந்துடும். ஒரு பாக்ஸு 1ங்கிறது ஒரு பாக்ஸ் அப்படியே வந்து மேலே வந்துடுச்சு. இப்போது எடிட் மோடுக்குள்ளே போய்க்கிறேன். டேப் அமைக்கிட்டு எடிட் மோடில் போயிட்டு எஸ் அமைக்கிட்டு இசட்டில் டேபில் போயிட்டு இந்த டாப் போர்ஷனை மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஜிஎம்கிட்ட இசட்டில் லைட்டாக கொஞ்சம் தூக்கிறேன். ஏன்னா பர்ஃபெக்டாக ஸ்கொயர் மாதிரி ஷேப்பில் வந்து இது இருக்காது. ஹைட்டும் சர்க்கம்ஃபரன்ஸும் ஒரே அளவுக்காக ஹைட்டும் டயாமீட்டரும் ஒரே அளவாக அந்த டஸ்ட்பினை பொறுத்த வரைக்கும் இருக்காது. அதனால நான் வந்து இப்படி கொடுத்துக்கிறேன். அப்புறம் இதை மேலே இருக்கிற சர்ஃபேஸை வந்து கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். எஸ்எம்கிட்ட ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஏன்னா கீழே சின்னதாகவும் மேலே கொஞ்சம் பெருசாகவும் தான் டஸ்ட்பின் வந்து வரும். அதனால நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இது வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் R கொடுத்துட்டு இதில் வந்து நான் ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி கொஞ்சம் லூப் கட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். இப்போது ஃபேஸில் போய்க்கோங்க. ஃபேஸில் போயிட்டு போக் ஃபேஸஸ்ன்னு இருக்கும், அது வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு லைன் செலக்டை வந்து எடுத்துக்கோங்க. எட்ஜு செலக்ட்னு இருக்கும். இதை எடுத்துகிட்டு இந்த எட்ஜையும் அதாவது கிராஸாக போகிற ஒரு 2 எட்ஜ் வச்சுக்கோங்க. இதையும் கூட நம்ம எடுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஷிஃப்ட்டு ஜிஎம்ங்க, அதாவது சிமிலர் செலக்ட் சிமிலர்னு இருக்கும். அது வந்து ஷிஃப்ட் ஜி ஷார்ட்கட்டு. நீங்கள் மேலே செலக்ட்லேயும் போய் நீங்கள் செலக்ட் சிமிலர் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுக்கலாம். இதில் கொடுத்துட்டு லென்த்துன்னு இருக்கும். இந்த லென்த்து கொடுத்திங்கன்னா அதே அளவுக்கு நம்ம இப்போ செலக்ட் எதை பண்ணியிருக்கோமோ அதே அளவு லென்த் இருக்கிற எல்லா இதையுமே அது வந்து செலக்ட் பண்ணிடும். இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிடும். இப்போ இதை செலக்ட் பண்ணியாச்சு. இங்கே நமக்கு என்னென்னா, இந்த கீழே இருக்கிற சர்ஃபேஸும் மேலே இருக்கிற சர்ஃபேஸும் நமக்கு செலக்ட் பண்ண வேணாம். அதனால் இந்த த்ரெஷ்ஹோல்டுன்னு கீழே இருக்கும், அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஓகே, இந்த மாதிரி த்ரெஷ்ஹோல்டை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு இங்கே இருக்கிறது மட்டுமே கூட நமக்கு வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கண்ட்ரோல் I கொடுக்கணும். அப்போது இந்த நம்ம இன்வெர்ட் செலெக்ஷன் கண்ட்ரோல் ஐங்கிறது நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதை விட்டுட்டு மற்றதை வந்து செலக்ட் பண்ணோம். அதுக்கு தான் கண்ட்ரோல் ஐ கொடுக்கும்போது இந்த மாதிரி நமக்கு வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மேலே இருக்கிற போர்ஷனையும் கீழே இருக்கிற போர்ஷனையும் மட்டும் டீசெலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு 1 அமைக்கிறேன். 1 அமைக்கிட்டு இந்த எக்ஸ்ரே மோடை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிக்கிட்டு இப்போது பிஎம்ங்க பாக்ஸ் செலக்ட்டு. இப்போது மிடில் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அமுக்குனிங்கன்னா அந்த இது மட்டும் டீசெலக்ட் ஆயிரும். அதாவது பிஎம்கிட்டு மிடில் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டிங்கன்னா
சாரி 2 தடவை போட்டதுக்கப்புறம் தான் இது ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெலீட் கொடுக்குறோம். அதாவது கண்ட்ரோல் அமைக்கி எக்ஸு கொடுத்தோம் அப்படின்னா, எக்ஸ்ரே வந்து தூக்கிறேன், கண்ட்ரோல் அமைக்கி எக்ஸ் அமுக்கணும் அப்படின்னா அது மட்டும் டிசால்வ் எட்ஜ் ஆயிரும். இப்போ நமக்கு இந்த ஷேப் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகே, இப்போ நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஆல்ட் அமைக்கி இதை நம்ம கொடுக்கணும். ஒரு இதை ரைட் கிளிக் அமைக்கி இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போது ஷிஃப்ட்டு ஜி கொடுத்திங்கன்னா அதே லென்த்தில் இருக்கிறத நம்ம செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் சிமிலர் கொடுத்திங்கன்னா அதே லென்த்தில் இருக்கிறது நமக்கு இப்போது இந்த மாதிரி வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இது செலக்ட் பண்ணோடனே இன்செர்ட் ஃபேஸஸ் வந்து பண்ணணும். இப்போது ஐ மட்டும் அனுப்பக்கூடாது, ஐயை வந்து டபுள் டைம்ஸ் அனுப்பணும். ஐ அப்படின்னு கொடுத்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு ஹோல்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் கொடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ எக்ஸ் அமைக்கிட்டு இந்த ஃபேஸஸை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து இப்போ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா கீழே பாட்டம் வந்து நம்ம சரி பண்ணணும். அதுக்கு ஆல்ட் அமைக்கி இந்த பாட்டம் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இ அமைக்கிட்டு ரைட் கிளிக் அமுக்குங்க. அப்புறம் எஸ் அமைக்கிட்டு ஸ்கேலை வந்து உள்ளே தள்ளினீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து வரும். இப்போ மறுபடியும் இ அமைக்கிட்டு எடுத்துகிட்டு ரைட் கிளிக், இப்போ எஸ் அமைக்கிட்டு ஓரளவுக்கு இந்த அளவுக்கு கொடுத்துட்டு இப்போது ஜி அமைக்கி இசட் ஆக்சிஸில் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கோங்க. ஏன்னா சென்டர் பார்ட் வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளின மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு இப்போது வந்து இ அமைக்கிட்டு எஸ் அமைக்கி ஸ்கேல் பண்ணி நல்லா குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு இப்போ வந்து எம் அமுக்குங்க. எம் வந்து அட் சென்டர் கொடுத்துட்டிங்கன்னா மெர்ஜட் சென்டர் இந்த மாதிரி வந்து ஆயிரும். ஓகே, இப்போ நமக்கு பேசிக் ஷேப் வந்து கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பை வந்து நம்ம சரி பண்ண போகிறோம். இந்த டாப்பில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது இ அமுக்கிட்டு ரைட் கிளிக் கொடுத்துக்கோங்க. எஸ் அமுக்கிட்டு ஸ்கேல் ஓரளவுக்கு வச்சுக்கிட்டு இப்போது இ அமுக்கிட்டு இசட் ஆக்சிஸில் கொடுத்து கொஞ்சம் இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போது இந்த இது வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஆல்ட் அமைக்கி இந்த ஒரு எட்ஜையும் ஆல்ட் அமைக்கி இன்னொரு எட்ஜ் ஆல்ட் ஷிஃப்ட் அமைக்கி இதையும் அமுக்குனிங்கன்னா இந்த 2 எட்ஜும் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு இதை கொஞ்சம் பெவல் பண்ணிக்கோங்க. பெவல் பண்ணிவிட்டு மவுஸை ரோல் பண்ணிங்கன்னா இன்னொரு எட்ஜ் லூப் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பாட்டம்லையும் இந்த எட்ஜையும் இந்த எட்ஜு அப்புறம் இந்த எட்ஜ் இந்த 3ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு லைட்டாக ஒரு பெவல் கண்ட்ரோல் பி கொடுத்து பெவல் கொடுத்துட்டு இது பண்ணிக்கணும். இப்போ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்து டபிள்யூ அமைக்கி ஷேட் ஸ்மூத் அது கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்மூத் ஷேடிங் வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு நாம் இதில் மாடிஃபையர்ஸ் கண்ட்ரோல் அமைக்கி 2 அமுக்கணும். கண்ட்ரோல் அமைக்கி மேலே நம்பர் பேடில் இருக்கிறது அமுக்கக்கூடாது. கண்ட்ரோல் அமைக்கி இந்த லெட்டர்ஸுக்கு மேலே ஒரு 2 இருக்கும். அந்த 2 அமுக்குனிங்கன்னா இந்த மாதிரி சப்டிவிஷன் சர்ஃபேஸோட ஷார்ட்கட்டு வித்து கண்ட்ரோல் அமைக்கி 2 அமுக்கணுனால இங்கே 2 இருக்குது. கண்ட்ரோல் அமைக்கி 3 அமுக்குனிங்கன்னா 3 சப்டிவிஷன்ஸ் இருக்கும். 4 அமுக்குனா 4 சப்டிவிஷன் அந்த மாதிரி வரும். அதனால எனக்கு கண்ட்ரோல் 2 வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நீட்டாக நமக்கு வந்து ஒரு இது உருவாயிருச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் திக்னஸ் வந்து கொடுக்கணும். ஏன்னா இது வந்து ஷார்ப்பாக இருக்கும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஷார்ப்பாக இருக்கும். அதனால் வந்து நம்ம இன்னொரு மாடிஃபையர் வந்து யூஸ் பண்ணி இப்போ 4th பிளெண்டர் 4.2 அது 4.0.2ல் வந்து இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து விட்ருக்காங்க. சர்ச் இந்த மாதிரி வருது. பழைய இதில் ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி வரும், நம்ம ஈஸியாக இருக்கும். இப்போ இதுவும் போக போக பழகிரும்னு நினைக்கிறேன். இப்போது இதில் வந்து ஜென்ரேட் அப்படின்ட்டுருக்கு. இது எதுக்குள்ளே இருக்குன்னா
இதில் சாலிடிஃபை இந்த இருக்குது, சாலிடிஃபை மாடிஃபையர் இருக்குது ஜென்ரேட்டில். அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதில் எதையும் மாற்ற தேவையில்லை. ஏன்னா லைட்டாக ஒரு பிளாஸ்டிக் டஸ்ட்பின் வந்து இந்த அளவு தான் திக்னஸ் இருக்கும். அதனால் வந்து நம்ம திக்னஸ் போதுமான அளவுக்கு இருக்குது நமக்கு. அதனால் அதை அப்படியே விட்டுடலாம். இன்னொன்று உங்களுக்கு திக்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து நம்ம கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து நமக்கு தேவைப்படாது. அதனால் இந்த அளவுக்கு நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது நமக்கு டஸ்ட்பின் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் இதுக்கு ஒரு மெட்டீரியல் வந்து ஆட் பண்ணி பார்த்துடலாம். இப்போது நியூ மெட்டீரியல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் தம்ப்நெயிலில் இந்த பிங்க் மாதிரி ஒரு கலர் வச்சுருக்கேன். அதுக்கு பார்க்குறதுக்கு இதில் வச்சுக்கிறேன். நம்ம ஆரஞ்சு கூட, இந்த மாதிரி ஆரஞ்சு கூட நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி நான் கொடுத்துக்கலாம். ஓகே, இதில் நம்ம இன்னும் மெட்டாலிக்காக வேணும்னா மெட்டாலிக்கை நல்லா கூட்டி விட்டு ரஃப்னஸை கொஞ்சம் குறைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு செம்பில் பண்ண ஒரு டஸ்ட்பின் மாதிரி நமக்கு கிடைக்கும். நான் இப்போது தம்ப்நெயிலில் காட்டியிருக்கிறது பிளாஸ்டிக் டஸ்ட்பின் தான். அதனால் நான் மெட்டாலிக்கை வந்து நல்லா குறைச்சிட்டு ரஃப்னஸ் இது இப்படி இருக்கிறதும் நல்லா தான் இருக்குது. நல்லா பளிச்சு நல்லா ஷைனிங் அடிக்குது. ரஃப்னஸ் நான் கொஞ்சம் கூட்டிக்கிறேன். ரொம்ப ஷைனிங் வேணாம், டஸ்ட்பினுக்கு இவ்வளோ ஷைனிங் வேணாம். அதனால் ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போது ரெண்டரிங்கில் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து ஒரு ஃப்ளோர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பிளேன் வந்து பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது ஈவியில் நான் வச்சுருக்கேன். அதனால் வந்து அந்தளவுக்கு இதுவுமே நல்லா தான் இருக்கும். ஈவியில் வச்சுருக்கனால இந்த மாதிரி இருக்குது. இது சைக்கிள்ஸில் வச்சுன்னா ரெண்டரிங் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆகும் சைக்கிள்ஸில் ரெண்டரிங் பண்ணோன்னா. ஆனால் இந்த ஷேடோஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் சைக்கிள்ஸ்லனா. ஓகே, இந்த டஸ்ட்பின் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் ஓபிஜியில் எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம எந்த சைட்டில் வேணாலும் அப்டேட் பண்ணணும்னா அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டுட்டோரியல் இதோட முடிஞ்சிருச்சு. மீண்டும் ஒரு நல்ல டுட்டோரியலில் சந்திப்போம். பாய்.